எப்பயுமே சோஷியல் ஒரு மாதிரி போராகவே இருக்காது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதுதான் மீன் பார்க்கணும். நாங்கள் பார்த்துடலாம். எனக்கு இதில் பிடிச்சதே எல்லாம் இல்லை, ரொம்ப பழைய இதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேப்ஸ்ன்னு ஒன்று, அதை நான் பார்க்கலாம் வாங்க. மேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு இடத்த பார்த்து மேப் வந்து நம்ம நிறைய விதமாக பார்க்கலாம். அதில் நான் ஒரு 2 விதம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இடம் நம்மளே பார்த்து போகிறது தான் இன்னொரு மேப், ஃபஸ்ட்டு மேப். இன்னொன்று நம்ம சோஷியல் மீடியாவில் கூட இருக்கும் மேப்ஸ், ஃபோனில் இருக்குமே எல்லா மேப்பும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து நம்ம பார்க்குறது, ஆமாம் இது நம்ம பார்க்குறது. இது வந்து என்னது, நம்ம ஃபோனில் பார்க்குறது. இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? ஓகேவா? மேப்னா எப்படி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் ஒரே நிமிஷத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ஃபோன் மேப்பு எல்லா இடத்தையும் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் பார்க்க, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் உலகத்தையே பார்க்கலாம். இப்படி பார்த்தனா இப்படி ஜூம் பண்ணனா இல்லை, இப்படி பண்ணனா உள்ள என்ன தெரியும் பார்த்தோம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை கமெண்ட்ஸில் யார் சொல்கிறீங்கன்னு ஓகேவா? எது வந்து இந்த இந்தியாவிலே மேலே இருக்குது, மேலே டாப்பில் இருக்குது ஓகேவா? அதுக்கு கீழே இது 2த்தையும் மட்டும் சொல்லுங்க ஓகேவா? இதுக்கப்புறம் நான் 4 கொஸ்டின் சொல்ல போகிறேன். அதாவது இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு உங்களுக்கு இப்படி இந்த சைடு ஓகேவா? ஆமாம், இந்த சைடு நானே சொல்கிறேன் தானே, சாரி. ரொம்ப பெருசா இல்லது, கொஞ்சம் அந்த பெருசுக்கு கீழே, அதாவது குஜராத், நானே சொல்ல, ராஜஸ்தானுக்கு கீழே குஜராத். யார் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க யாருக்கும் தெரியாது, ஏன்னா அந்த மேப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது. மேப்ஸு எந்த மேப்பு நம்ம பார்க்குற மேப்பால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி பார்த்தோன்னா எல்லா இடம் தெரியுமா? இங்கே குஜராத் இது இருக்கும், இது இருக்கும், லடாக்கு இருக்கும், இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதனால தான் மேப்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் மேப் எழுதி கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக போகிறோமா, இந்த பக்கம் போகிறோமா, கையில் எல்லோரும் ஒரு காம்பஸ் வச்சுருப்பாங்க, நம்ம எந்த பக்கம் போகணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபோன் கையில் இருந்தால் போதும், எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்மளே போதும் ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஒரு பெருசரை கண்டுபிடிக்கணும்னா மேப்பாலே கண்டுபிடிச்சிடலாமே. சென்சர் சேட்டலைட் இருக்கு, சேட்டலைட் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 2 பசங்களை கண்டுபிடிக்கணும், ஒரு குட்டி பையன் குட்டி பொண்ணு ஓகேவா? அவங்க வந்து புக் ஷாப்புக்கு போய்க்கிறாங்க, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு காமிச்சுக்கிறோம். பாட்டுருக்காங்க தெரியுதா? புக் ஷாப்பில் ஒரு பையன் நம்மளோட இன்னொரு கொஷின் சொன்னேன்ல, நம்மளோட ஒரு ஐலாண்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு ஐலாண்டு ஓகேவா? 2 ஐலாண்டு இந்த சைடில் இருக்கும் ஓகேவா? இந்த சைடு எனக்கு இந்த சைடு ஓகேவா இருக்கு. அதே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். பால்க் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, பால்க் ஸ்ட்ரைட்
ஸ்ரீலங்காக்கும் எவ்வளோ தூரம்? பால்க் ஸ்ட்ரெயிட்க்கும் ஸ்ரீலங்காக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அது எனக்கும் தெரியாது, இந்த புக்லேயும் எழுதலை. நான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின், ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு ஷிப்பை நிற்கலாம். நான் சொல்ல ஃபோனில் பார்த்தா நம்மளுக்கு இது கூட தெரியும். இது வருங்க, இது இருக்குல்ல, இதை அமுத்தி விட்டோன்னா நம்ம என்ன தூரம் போனாலும் போயிடலாம். ஸ்மார்ட் ஃபோன் பாருங்க, இது தெரியுதா? இங்கே மாடலில் இருக்கு, இந்த மாடலில் இருக்கு, தெரியுதா? நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம முன்னோர்கள். ஓகேவா? நம்ம முன்னோர்கள் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் அவங்களோட இல்யூஷன் காட்டுறாங்க. ஒரு குரங்குலேருந்து குரங்கு மனுஷன், குரங்கு வேட்டையிடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மாதிரி நம்மளை பழமையான மனுஷங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எங்கே இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. நம்மளாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்க ரோட்லையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வேணும்ல. அப்போ அவங்க எங்கே இருந்தாங்கன்னா, அவங்க பிரெயின் யூஸ் பண்ணி ஒரு கேவை கட்டியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு கேவை கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துருக்காங்க. ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? அவங்களோட அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போலாம் கன் வச்சு துப்புக்குன்னு சுட்டு லட்சத்துக்கு போயிடுறோம். ஆனால் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சை எடுத்து ஒரு கல்லை நல்லா ஷார்ப் பண்ணிக்க, ஒரு பக்கம் நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும், இன்னொரு பக்கம் நல்லா தட்டையாக இருக்கும். ஓகேவா? சுற்றி மாதிரி 20 ரூபா கேட்குங்களா? எனக்கு ஒரு ரெட் பென்சில் வேணும். ஒன்று 20 ரூபாண்ணா? சரி, எனக்கு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு ரெட் பென்சில். 10 ரூபாயா? ஒன்று 20 ரூபா. இந்த எந்த கடையில் ஒரு சாதா ரெட் பென்சில் கேட்குறேன். சாதா ரெட் பென்சில் 10 ரூபா. ஒன்று வேணும். லெட்டு வேணும். 50 ரூபா தான் இருக்கு. லெட்டு எடுத்துருவோம். அப்படியே லெட்டு. சரி, ஒரு லெட் பென்சில் எடுத்துக்கலாம். சரி, அது வந்து 10 ரூபா இல்லை 50 ரூபா தான். 50 ரூபா எடுத்துருவோம். மீதி காசு எடுத்துருவோம். அது இதில் இருக்கு பாரா, சில்லறையில் இருக்குதான்னு பாரு. கைஸ், எவ்வளோ வேட்டையாடுவாங்க. அதாவது ஹேமர் ரெடி, அந்த ஹேண்டிலு ஸ்டோனை வச்சு அந்த ஹேமர் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை விட்டுருங்க, நமக்கு தேவையே இல்லை. ஓகே, முக்கியமாக எதை வச்சு நம்ம பண்ணுவாங்க? ஒரே ஒரு கல்லை நல்லா ஷார்ப் பண்ணுவாங்க. தேய்ச்சி ஷார்ப் பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்களேன். ஓகே, இது ஹேமர். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிக்சர் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நேபாள்காரங்க பிக்சர் ஏ இருக்குது பாருங்க. பிக்சர் ஏ இது, பிக்சர் பி இப்படி இருக்காங்க. ஓகேவா? மேல்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த கிங்காங் தெரியுமா? கிங்காங் அந்த கருப்பா முடிஞ்சு வச்சிருந்துருக்காங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. மேல் நம்ம. ஓகேவா? ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க. செகண்ட் குரங்கு மாதிரி இருப்பாங்க மேலு. அதுக்கப்புறமேட்டு அந்த செகண்ட்லேயே ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா முடி எல்லாம் நிறையா இருக்கும், தாடி மீசெல்லாம் வளர்ந்துருக்கும். நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்யா சொல்லலை.
தாடி மீசெல்லாம் வளர்ந்துருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்பு வந்திருக்கும். மனுஷ உடம்பு ஆனால் குரங்கு மூஞ்சி, காட்ஜிலா மூஞ்சி, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் மேலே. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக முடியெல்லாம் ஸ்பைக் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மனுஷன் ஆயிடுவாங்க. முடியெலாம் நிறையா இருக்கும், தாடிலாம் நிறையா இருக்கும், மீசெல்லாம் நிறையா இருக்கும். அது வந்து மேல். ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா லைட் வெள்ளையாக தான் இருப்பாங்க, மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. லைட்டாக குரங்கு மாதிரி இருப்பாங்க. லைட் ஃபேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும். ஓகேவா? ஃபிஃப்த்து வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஃபிஃப்த்து நம்மள மாதிரி. எஜிப்த் இருக்குல்ல, எஜிப்த் வந்து எங்கே இருக்குன்னா ஏஷியாலே ஒரு ஓரமாக இருக்கு. இல்லை ஆஃப்ரிக்காவில் டாப்பில் இருக்கு நெயில் அந்த இது. புரியுதா? இப்போ சொல்கிற எஜிப்தில் ஏன் வீடு கட்ட மாட்டாங்க? அங்கே யாராவது இருக்காங்களா, தங்குறாங்களா சொல்லுங்கள்? யாருமே இருக்க மாட்டாங்களே. ஏன்? ஏன்னா அங்கே அது ஒரு பூமி, அது ஒரு டெசர்ட், மலையாக இருக்கும். ஓகேவா? அதனால் அவங்க அங்கே வாழ மாட்டாங்க. வாழ்ந்தாலும் சில பேர் ரொம்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. கவர்மெண்ட்ன்றது நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது. மேப்ஸில் வந்திருக்கு. இல்லை இயர்லி கம்மிங் இல்லை, இது வேறு சில இதுன்னு இருக்கு. ஆமாங்க. ஆமாம், இதோட நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் வில்லேஜ், டவுனு, சிட்டி. இந்த இந்தியாவுக்கு கவர்மெண்ட் இல்லைனா எப்படி? இருந்தே ஆகணும். எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க, அட்லீஸ்ட் அந்த மெயின் கவர்மெண்ட் கண்டிப்பாக இருந்துருவாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டேட்டாக இருப்பாங்க. ஏன்? இவங்களும் மெயினாகவே இருந்துருப்போமே. ஏன்னா நம்ம ஒரே ஒரு கவர்மெண்ட்டாக நிறையா சண்டை வரும். இது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இதெல்லாம் அது பேர் வந்து லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட்டாக இருக்கிறது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது எல்லாத்துக்குமே வந்துடும், நின்று சட்டக்குன்னு வந்து நிற்கும் ஒரே ஆளாக. நம்ம லோக்கல் கவர்மெண்ட்டாக நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. செய்வாங்க, எல்லாமே செய்ய மாட்டாங்க, செய்வாங்கண்ணா நிறைய செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது மாதிரிலாம் யார் செய்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது 6 அது வரைக்கும் தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே போயிருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் NRV. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.